நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். group 4 VAO எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய பிகினர்ஸுக்காக டைம் அண்ட் ஒர்க்லேருந்து A to Z எல்லா மாடல் கணக்குகளும் இருக்கக்கூடிய வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 6 மாடல் கணக்குகளுமே அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் சிம்பிளாகவும் எல்லாருக்கும் புரியும்படியாகவும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ group 1, group 2, group 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வீடியோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேவைப்படும் நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லீவிங் அண்ட் ஜாயினிங், அதுக்கப்புறமா டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட்டட் பை 2 persons, இந்த 2 மாடல்லையும் இருக்கக்கூடிய சில டைப் கொஷினை பார்த்த உடனே நம்ம எந்த ஒரு கேல்குலேஷனுமே பண்ணாமல் 2 செகண்டில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கான ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கொஷின் லீவிங் அண்ட் ஜாயினிங்லேருந்து. ஸோ கொஷின் கீழே இந்த சம்முக்கான டீட்டெயில் சொல்யூஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். இங்கே ஆன்சர் இருக்குது. இங்கே வந்து ஷார்ட்டாக ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த 2 ஆன்சரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின் படிக்கிறேன். A என்பவர் ஒரு வேலை 27 நாட்களிலும், B என்பவர் அதே வேலையை 9 நாட்களிலும் செய்து முடிப்பார். B என்பவர் 6 நாட்கள் வேலை பார்த்த பின் சென்று விட்டால் A என்பவர் மீதமுள்ள வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ABக்கான நாள் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு B வந்து 6 நாள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 9 நாள் கெப்பாசிட்டி உள்ள B வந்து 6 நாள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ மீத வேலையை A மட்டும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆகும் நாட்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ Bக்கு வந்து கெப்பாசிட்டி 9 நாள், அதில் வந்து 6 நாள் தான் வேலை செய்கிறாரு. ஸோ 9ல் 6 போச்சுன்னா மீதி வந்து நம்மளுக்கு 3 கிடைக்கும். இன்ட்டு இந்த ஏவுக்கும் பிக்கும் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 நாள்லேயும் சின்ன நம்பர்னுடைய எத்தனையாவது மடங்கு வந்து பெரிய நம்பர் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ 9னுடைய 3வது மடங்கு 27. அந்த 3 இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து 9 days. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். நீங்கள் டீட்டெயிலாக சொல்யூஷன் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த ஆன்சர் தான் வரும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணல, சாதாரண கழித்தல் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். முதல்ல பிக்கு வந்து கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 6 நாள் தான் வேலை செய்கிறான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9ல் 6 போச்சுன்னா மீதி வந்து 3 இன்ட்டு இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஏபி 2 நம்பர்லேயும் சின்ன நம்பர்னுடைய எத்தனையாவது மடங்கு பெரிய நம்பரோ அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதுமானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்மு வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதற்கான மடங்கு மட்டும் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சதுன்னா கொஷினை பார்த்து முடிச்சதையுமே ஆன்சர் இதுதான் நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் 2 seconds ஆகும். இப்போ இந்த டைப்பில் இன்னொரு கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின், A என்பவர் ஒரு வேலையை 8 நாட்களிலும், B என்பவர் அதே வேலையை 12 நாட்களிலும் செய்து முடிப்பார். A என்பவர் 5 நாட்கள் வேலை பார்த்த பின் சென்று விட்டால் B என்பவர் மீதமுள்ள வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஏக்கு வந்து 8 நாள் கொடுத்துருக்காங்க. 8 நாள் வந்து 5 நாள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டார் அப்படின்னா 8ல் 5 போச்சுன்னா மீதி நம்மளுக்கு 3 நாள் வரும். அது கூட ஸோ ஏக்கு 8 நாள், பிக்கு 12 நாள். 8னுடைய எத்தனையாவது மடங்கு 12ன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். 8 + 4 12, அதாவது 8னுடைய 1/2வது மடங்கு 12. ஸோ 3 × 1.5 4.5 days தான் இந்த சம்முக்கான ஆன்சராக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4.5 days வந்து வந்திருக்கு. ஜஸ்ட்டு நம்மளுக்கு மடங்கு மட்டும் என்னென்ன எவ்வளோ நமக்கு கேல்குலேட் பண்ண தெரிஞ்சால் போதும். அது 1 மடங்காகவும் இருக்கலாம், 2 மடங்காகவும் இருக்கலாம், இல்லை 1.5 மடங்காகவும் வரலாம். அது மட்டும் எவ்வளோன்னு கரெக்டாக உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சதுன்னா இந்த கொஷினை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதில் அடுத்த டைப் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த டைப், B என்பவர் ஒரு வேலை 8 நாட்கள் செய்து முடிப்பார். அவர் 6 நாட்கள் வேலை பார்த்த பின் சென்று விட்டால் மீத வேலையை A மட்டும் தனியாக 6 நாட்கள் முடித்தால் அந்த வேலை முழுவதையும் தனியாக செய்து முடிக்க A எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ Bக்கான நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, Aக்கான நாள் வந்து கொடுக்கல. அதுபோது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கை A மட்டும் தனியாக 6 நாள் செஞ்சு முடித்தாங்கன்னா இந்த டோட்டல் ஜாபையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு Aக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஆன்சர் பண்ணால் 24 நாள் வந்து வருது. இப்போ இதை ஷார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த 3 சிம்பிள்ஸும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மைனஸ், அப்புறம் டிவைட், அப்புறம் வகுத்தல். இது எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ பிக்கு வந்து 8 நாள் கெப்பாசிட்டி, 8 நாளில் வந்து 6 நாள் வேலை செஞ்சுட்டாரு. ஸோ முதல்ல மைனஸ் சிம்பிள், 8ல் வந்து 6 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 வரும். அடுத்து டிவைட். இந்த டிவைட் எதுக்குன்னா A மட்டும் தனியாக 6 நாட்கள் வேலை செய்கிறான்னு கொடுத்துருக்காங்க. அந்த 6 வந்து இந்த 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3ன்ட்டு ஒரு ஆன்சர் வருது. அதுக்கடுத்து வகுத்தல். இந்த வகுத்தல் இந்த பெருக்கல் எதுக்குன்னா பியினோட மொத்த நாள் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த சம்முக்கான ஆன்சர் 24 days வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வந்து வருது.
ஸோ எவ்வளோ நாள் கெப்பாசிட்டி, அதில் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். முதல்ல மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒர்க்கு இவ்வளோ நாளில் செஞ்சு முடிச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து அந்த மைனஸ் பண்ண ஆன்சரோட டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இது கூட பிக்கான டோட்டல் டேஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா இந்த சமுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். இப்போ இந்த டைப்பில் இன்னொரு கணக்கு பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 5 நாட்கள் செய்து முடிப்பார். அவர் 3 நாட்கள் வேலை பார்த்த பின் சென்று விட்டால் மீத வேலையை பி மட்டும் தனியாக 4 நாட்களில் முடித்தால் அந்த வேலை முழுவதையும் முடிக்க பி எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 5 நாள் கெப்பாசிட்டியில் ஏ வந்து 3 நாள் மட்டும்தான் வேலை செய்கிறார் அப்படின்னா 5ல் 3 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 2 வரும். இதை வந்து மீத வேலையால் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணும்போது நமக்கு 2ங்கிற ஆன்சர் வந்து வருது. இந்த 2 கூட ஏக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 10 டேஸ், அதாவது பி மட்டும் இந்த மொத்த வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்காக ஆகும் நாட்கள் வந்து எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மீத வேலையெல்லாம் எதுவுமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து வராது. ஜஸ்ட்டு கொஸ்டினை மட்டும் புரிஞ்சுட்டு இந்த ட்ரிக்கு ஞாபகத்தை வச்சுட்டா போதும். கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த மாடல் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடிக்கடி எக்ஸாமில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டுட்ருக்காங்க. சாதாரணமாக இதுக்கு வந்து நம்ம மீசியமாக எடுப்போம். ஆனால் இங்கே வந்து மீசியமாக எதுவுமே எடுக்காமல் ஜஸ்ட்டு மடங்கு மட்டும் எடுக்க தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிக்கான தனித்தனி நாள் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஜாபை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள்னு கேட்குறாங்க. சாதாரணமாக வந்து இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். ஆனால் சிம்பிளாக எடுக்கிறதுக்கு பெரிய நம்பர் என்னவோ அதை எடுத்துக்கலாம். டிவைடட் பை இப்போ சின்ன நம்பர்னுடைய எத்தனையாவது மடங்கு பெரிய நம்பர், 10னுடைய 1/2வது மடங்கு பெரிய நம்பர். ஸோ 1.5 எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது கூட 1 மட்டும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த சமுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிட்டு. ஸோ 15 டிவைடட் பை 2.5 போட்டோம்னா 6 டேஸ் வந்து இந்த சமுக்கான ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம மடங்கு மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து பெரிய நம்பரால் டிவைட் பண்ணி கூட வந்து 1 ஆட் பண்ணிக்கணும். இந்த 1ங்கிறது வந்து இந்த டைப் கொஷின் எல்லாத்துக்குமே வந்து கான்சன்ஸ், அதாவது ஏவும் பியும் கொடுத்து ஏ ப்ளஸ் பி கேட்டாங்கன்னா 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு மடங்கு மட்டும் எடுக்க தெரிஞ்சால் போதும். இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் ஏ ஒரு வேலையை ஏபி இருவரும் இணைந்து 15 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் அவ்வேலையை 30 நாட்களில் முடித்தால் ஏ மட்டும் அவ்வேலை எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஏ மட்டும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இந்த பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப்பில் வந்து 1 ஆட் பண்ணணும். இங்கே வந்து இந்த டைப் கொஷினுக்கு 1 மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். டிவைடட் பை சின்ன நம்பர்னுடைய எத்தனையாவது மடங்கு பெரிய நம்பர் 2 மடங்கு மைனஸ் 1 போடுங்கன்னா 30 டேஸ் வந்து இந்த சமுக்கான ஆன்சராக கிடைக்கும். இப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த 2 டைப்லேயும் ஏபிசி கேட்கக்கூடிய கொஷினுக்கு வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.